அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சாலிட் எடிட்டிங் டூலில் உள்ள பாடி ஆப்ரேஷன். ஸோ அந்த பாடியில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். சாலிட் எடிட் என்டர். மூணாவது உள்ளது இந்த பாடி என்டர். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் இம்ப்ரிண்ட், அடுத்தது செப்பரேட் சாலிட் ஷெல். ஸோ மூணையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இம்ப்ரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெட்சை உங்களோட ஃபேஸில் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். செப்பரேட் சாலிட் அப்படிங்கிறது நீங்கள் நிறையா எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க, நிறையா க்ரியேட் ஃபீச்சர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னா அந்த க்ரியேட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக காமிக்கணும் அப்படின்னா செப்பரேட் சாலிட்ஸ். அடுத்தது ஷெல், உங்கள் சாலிட் ஆப்ஜெக்டை நீங்கள் ஒரு திக்கன் மெட்டீரியலாக மாற்றணும் அப்படின்னா ஷெல்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இம்ப்ரிண்ட்டுக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி இம்ப்ரிண்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்து போகிறோம். ஸோ எஸ்கேப். ஸோ இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ். ஸோ இங்கே ஒரு இதோட லென்த் வித்துக்கு ஒரு பாக்ஸ் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸில் தான் நீங்கள் ஒரு ஸ்கெட்சை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபேஸ் ஒட்டி வச்சுக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஸ்கெட்சை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கெட்சை வரைஞ்சிருங்க. ஸோ இந்த ஃபேஸில் ஒரு பாலிலைன் வரைஞ்சிக்க போகிறோம். அந்த ஸ்கெட்சை எப்படி இதில் ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ பாலிலைன் 3D பாலிலைன் எடுத்துக்க முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன், ஸோ இதுக்கு நேராக வர்றதுக்காண்டி இதை நேராக ப்ரொஜெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த க்ளோஸ் லூப்புங்களால் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த பாலிலைனை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ இது தனி ஃபேஸ், இது தனி பாலிலைன். ஸோ இதுக்கப்புறம் சாலிட் எடிட். ஸோ இதில் உள்ள பாடி, ஸோ பி என்டர். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இம்ப்ரிண்ட், ஐ என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட், 3D ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இம்ப்ரிண்ட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அப்போ இதான் உங்களோட இம்ப்ரிண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்குது டெலிட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சோர்ஸுங்கிறது உங்களோட பாலிலைன். அந்த பாலிலைன் ரிமைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணுமா இல்லை தேவையில்லையா? ஸோ எஸ்ன்னு கொடுத்தா அது டெலிட் ஆயிரும், இல்லைனா அது அப்படியே இருக்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்து என்டர் அடிச்சிடறேன், அது டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த எட்ஜஸ் உங்களுக்கு அது ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ உங்கள் பாலிலைன் டெலிட் ஆகிட்டு பட் அதில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதுன மாதிரி இருக்கும். இது தனி, இது தனி. ஸோ இதுதான் இம்ப்ரிண்ட்ங்கிற ஆப்ரேஷன். உங்களோட ஸ்கெட்சை யூஸ் பண்ணி அதை அந்த எட்ஜை அதில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரிண்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பாக்ஸ் ஒன்று டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை, அடுத்தது இந்த ப்ரிமிட்டிவ்ஸில் ஒரு பிரமிட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு சிலிண்டர். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் யூனியன், UNION, யூனியன்கிற கமெண்ட் மூலியமாக எல்லா ஆப்ஜெக்ட்டையும் ஒன்றா சேவ் பண்ணுங்கள், என்டர். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஒன்றா செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் யூனியன் பண்ண ஆப்ஜெக்டை செப்பரேட் பண்ண முடியும், அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ண முடியும். தனித்தனியாக ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதே சாலிட் எடிட்டிங், சாலிட் எடிட், அதில் உள்ள பாடிங்கிற ஆப்ரேஷன். ஸோ பி என்டர். ஸோ இதில் செப்பரேட் சாலிட்ஸ். ஸோ ஒவ்வொரு சாலிடையும் அது தனித்தனியாக பிரித்து வச்சிடும். அதாவது நீங்கள் யூனியன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அது யூனியனில் எடுத்துக்கிட்டாலும் சரி, தனித்தனி ஆப்ஜெக்டாக காமிக்கும். ஸோ அதுக்காண்டி பி என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் சும்மா கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ போய் நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா இது தனி ஆப்ஜெக்ட், இது தனி ஆப்ஜெக்ட், இது தனி ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்தது இம்ப்ரிண்ட் ஸ்கெட்சை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை என்ன பண்ணலாம், ப்ரெஸ் புல்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்சை, அது ஸ்கெட்சே கிடையாது, நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு எட்ஜ். ஸோ உங்களால் வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ ரிவர்ஸில் போனாலும் ஓகே, ரிவர்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிரும். ஸோ இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை நீங்கள் கலர் மாற்றணும் அப்படின்னாலும் அதே தான், சாலிட் எடிட், அதில் ஃபேஸ் என்ன நீங்கள் சூஸ் பண்ண போகிறது ஃபேஸ், அதில் உள்ள கலர். ஸோ கலருங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஸோ இந்த இதுக்கும் ஒரு கலர் செட் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கு க்ரீன் கலர். ஸோ இதுக்கு வேறு கலர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி இந்த இம்ப்ரிண்ட் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரூடோ இல்லை ப்ரெஸ் புல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஷெல். ஸோ ஷெல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணிக்குவோம், கேன்சல். ஸோ இதில் டாப் வியூ செட் பண்ணிக்கிறேன், அதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டாப் வியூவில் ஒரு பாட்டில் மாதிரி வரைய போகிறோம். ஸோ அந்த பாட்டில் ஃபுல்லாக சாய்டாக வரைஞ்சி அதை எப்படி ஷெல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ லயன். ஸோ இந்த லைனில் இந்த டயாமீட்டர், ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ ஏங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு ஆர்க், எகெயின் ஒரு லைன். ஸோ இதில் ட்ரிம் ஆர் ஃபில்லட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எஜ்ஜும் நீங்கள் கார்னராக மாற்றிடணும். ஸோ அடுத்தது இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ஸ்பெக்டிவில் மாறதுனால எகெயின் பேரலில் மாற்றிட்டு ஸோ இதை ரிவால்வ் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ரிவால்வுக்கு REV, ரிவால்வ், என்டர்.
ஸோ எந்த ஆப்ஜெக்ட், ஸோ இதெல்லாம் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இது சாலிடாக மாறணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் ரீஜன் பண்ணியிருக்கணும், அதாவது ஒன்றா செலக்ட் ஆகணும். ஸோ இப்படி தனித்தனியாக செலக்ட் ஆகும்போது கண்டிப்பாக இது ஸோ உங்களுக்கு சாலிடு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவை ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்காண்டி இதை ரீஜன் பண்ணிக்கிறேன், ஆர்இஜி என்டர். ஓகே, ஸோ இது ஒரு ரீஜனாக டெவலப் ஆகிட்டு, அதாவது ஒரு பர்ஃபெக்ட் க்ளோஸ் லூப்பாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதே ரிவால்வ், ஆர்இவி ரிவால்வ் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் ரிவால்வ் பண்ண போகிறீங்க, இதான் உங்களோட ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ ஸ்டார்ட் பாயிண்டிங் ஆரம்பிக்கணும், சும்மா டேரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி எண்ட் பாயிண்டிங் ஆரம்பிக்கணும். ஸோ எவ்வளோ சுற்றணும், 360 டிகிரி உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ரிவால்வில் ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இது ஃபுல்லாக சாய்டாக இருக்கிறதுனால இது நீங்கள் ஷெல், அதாவது ஒரு திக்னஸ் கொடுத்து திக்கன் மெட்டீரியலாக மாற்றணும். ஃப்ரீ ஹேபிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்க முடியும். ஸோ சாலிட் எடிட் என்டர். ஸோ எந்த பாடி, ஸோ பி என்டர். ஸோ எந்த பாடின்னு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன ஆப்ஷன், ஷெல்லுங்கிற ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த 3D ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஷெல் பண்ண போகிறீங்களோ அந்த 3D ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட 3D ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ ஷெல் ஆஃப்செட், ஸோ எவ்வளோ திக்னஸுக்கு இந்த ஷெல் ஃபார்ம் ஆகும்னு சூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு 0.06ன்னு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ திக்னஸ் உள்ள மெட்டீரியல் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ திக்கனாக இருக்கா இல்லை சாய்டாக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த செக்ஷன் பிளேன். கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2 பாயிண்ட் கிளிக் பண்ணுறது மூலியமாக இதை கட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உள்ளே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ரொட்டேட். ஸோ ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த 0.06ங்கிற ஆப்ஷன் இதான். ஸோ திக்னஸுக்கு ஆட் ஆகிட்டு. ஸோ ஒரு சாலிட் மாதிரி டெவலப் பண்ணி அதை நீங்கள் ஷெல்லாக மாற்றணும், அதை திக்கன் மெட்டீரியலாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஷெல்லுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பாதி பாட்டில் கிரியேட் ஆகிட்டு. ஸோ பேக் ஸ்பேஸ் மூலம் நான் பழைய பொசிஷனுக்கு வந்துடுறேன். ஸோ இதுதான் சாலிட் எடிட்டிங்கிற ஆப்ரேஷன். ஸோ உங்கள் சாலிடை ஃபேஸை யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு எட்ஜை யூஸ் பண்ணியோ இல்லை அந்த என்டையர் பாடியை யூஸ் பண்ணியோ உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். சாலிட் எடிட். ஸோ ஒரு ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி இந்த சாலிட் எடிட் பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ இதை இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாலிட் எடிட்டிங்கில் எக்ஸ்ட்ரா உள்ள டூல்ஸ், இந்த ஃபில்லட் எட்ஜஸ், ஸோ இந்த ஸ்லைஸ், இந்த எக்ஸ்ட்ரா டேஜஸ் எல்லாம் ஸோ டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஃபேஸை பொறுத்தோ ஒரு பாடியை பொறுத்தோ இல்லாமல் என்டையர் காம்பவுண்டை பொறுத்து இருக்கிறதுனால அந்த டிவிஷன் உங்களுக்கு வராது. ஸோ இதை ஹோம் பட்டன் மூலியமாக யூசிசி ஐகான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அடுத்து பார்க்க போகிறது நீங்கள் ஃபில்லட் எட்ஜஸ், அதாவது உங்கள் 3D காம்பவுண்டுக்கு டேரெக்டாக நீங்கள் அந்த எட்ஜஸை ஃபில்லட் பண்ணணும் அப்படின்னா ஃபில்லட் எட்ஜஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று ஃபில்லட் எட்ஜஸ் அண்ட் சாம்பர் எட்ஜஸ். ஸோ இதுக்கு தேவையான காம்பவுண்ட் ஒன்று, அதாவது ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், ஸோ எவ்வளோ லென்த்து வேணுமா பிக் பண்ணிங்க, இதோட பாக்ஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸில் எப்படி ஃபில்லட் அப்ளை பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்லட் எட்ஜ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேட்குறது செலக்ட் எட்ஜ். ஸோ எந்த எட்ஜுக்கு நீங்கள் ஃபில்லட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த எட்ஜை கேட்கும். அதர்வைஸ் செயின் லூப் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே செலெக்ஷன் மெத்தட். நீங்கள் சூஸ் பண்ணுற எட்ஜ் செயினாக செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா செயினுங்கிற ஆப்ஷனையும், ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறத ஒரு லூப், அதாவது க்ளோஸ் லூப்பை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த லூப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது நீங்கள் அடிக்கிற ஃபில்லட்டுக்கு எவ்வளோ ரேடியஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதா இந்த ரேடியஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரேடியஸ் செட் பண்ணிங்க. ஸோ இது எப்போயுமே ஒரு 0.4 செட் ஆகட்டும். ஓகே. ஸோ எந்த ஏஜெலாம் அந்த 0.4க்கு அப்ளை ஆகணுமோ அதை டேரெக்டாக நீங்கள் போய் பிக் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ரெண்டும் ஃபில்லட் அப்ளை ஆகிட்டு. அடுத்து ப்ரெஸ் என்டர் டு அக்செப்ட் ஃபில்லட். ஸோ இந்த ஃபில்லட் வேணுமா இல்லை வேண்டாமான்னு கேட்குது. ஸோ இல்லை இப்போக்கின்னு இதோட ரேடியஸை மாற்ற போனாலும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இல்லை எகெயின் இருக்கட்டும் அப்படின்னா என்டர். ஸோ நீ எந்த இதெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இதெல்லாம் காமன் ரேடியஸுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இது ஒரு பக்கத்து ஒரு காமன் ரேடியஸும் இங்கிட்டு ஒரு வேறு ரேடியஸும் அப்படின்னா இதை தனி பர்ஃபார்மன்ஸ் ஆகும், இதை தனி வேறு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபில்லட் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட ரேடியஸ் உங்களுக்கு 0.6 கூட கொஞ்சம் பெருசாக கிரியேட் ஆகிருக்கும். என்டர். ஸோ திரும்பி ரேடியஸை மாற்ற போனாலும் ஸோ இங்கே வச்சு உங்களால் மாற்றிக்கலாம். 0.6 இல்லை 0.5 தான். ஸோ இங்களால் உங்களால் மாற்றிட்டு ஓகே என்டர் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு எஜ்ஜும் உங்களால் ஃபில்லட் அடிக்க முடியும். ஸோ இந்த எஜ்ஜை அடிச்சிருக்கும்போது இந்த எஜ்ஜு உங்களுக்கு ஃபில்லட் அடிக்க முடியுமானாலும் முடியும். ஃபில்லட் எஜ்ஜுங்கிற கமெண்ட் மூலியமாக உங்களால் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த எஜ், ஸோ இதான் உங்களோட எஜ். இந்த லூப் ஃபுல் லூப்புக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பட்டு செயினுக்கு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா செயின். ஸோ செலக்ட் எட்ஜ் ஆர் செயின். ஸோ எந்த எட்ஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜ்.
ஸோ இது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் டச் ஆகிரும். ஸோ ஏன் இதுக்கு ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக டேஞ்சன்ட். ஸோ இங்கே ஆரம்பிக்கிறது டேஞ்சனாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை எஸ்கேப் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபில்லட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபில்லட்டை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஃபில்லட் நம்ம ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஃபில்லட் இந்த எஜ்ஜில் ஒரு ஃபில்லட். ஸோ இதோட ரேடியஸ் கம்மி பண்ணிக்கலாம் 0.4 என்டர். ஓகே அக்செப்ட். ஸோ இப்போ செயின் அப்படிங்கிறது இங்கே ஆரம்பிக்கிற செயின். ஸோ இதோட ஸ்டாப் ஆகிரும். ஸோ இது ஒரு செயின், ஏன்னா இது டேஞ்சண்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபில்லட் எஜ்ஜுன்னு கொடுங்க. அதில் செயினுங்கிற ஆப்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ செயின். ஸோ இந்த செயின் வேணால் செயின் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரே லைனால் இந்த லைன் மட்டும் தான் செயின் ஆக்சஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு லைன். ஸோ இது மட்டும் இங்கேருந்து டேஞ்சண்டாக கண்டாக்கிறதுனால இது ஃபுல்லாக ஒரே டேஞ்சன்ட் லைன். ஸோ இது ஒரு செயினா. ஸோ இது மாதிரி உங்களோட லைன்ஸ் எல்லாம் டேஞ்சண்டாக கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதாவது செயினுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்டர் அக்செப்ட். ஸோ பேக் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடுறேன். அடுத்தது க்ளோஸ் லூப். ஒரு க்ளோஸ் லூப்புக்கு நீங்கள் ஃபில் அடிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபில்லட். ஸோ இப்போ லூப்னு செட் பண்ணிவிட்டு அதே இந்த எட்ஜஸ் டேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபுல் லூப்புக்கும் அது செட் ஆகிருக்கு. ஸோ இது வேண்டாம். நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணுற லைன் இது கூடயும் க்ளோஸ் லூப்பாக கிரியேட் ஆகிருக்கு. இது கூடயும் ஒரு க்ளோஸ் லூப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எந்த எஜ்ஜி நீங்கள் ஃபில்லட் அடிக்க போகிறீங்களோ அந்த எஜ்ஜை நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்துட முடியும். ஸோ இந்த எஜ்ஜி வேணால் நெக்ஸ்ட்னு கொடுத்து அக்செப்ட். ஸோ இந்த எஜ்ஜி தேவை கிடையாது. நெக்ஸ்ட். ஸோ இப்போ அக்செப்ட். ஸோ எவ்வளோ ரேடியஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறது மூலிமா உங்களோட ரேடியஸ் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அக்செப்ட் ஃபில்லட். ஸோ இதான் ஃபில்லட் ஆப்ரேஷன். ஸோ இதை பேக் ஸ்பேஸ் மூலயமா பழைய பாக்ஸுக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இதில் அடுத்த உள்ள சாம்பர். ஸோ இந்த சாம்பரும் உங்களுக்கு கார்னர் ஆப்ரேஷன். ஸோ எப்படியெல்லாம் சாம்பர் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் சாம்பர். ஸோ இதுக்கும் எந்த எட்ஜ் லூப்னு கேட்கும். ஸோ ரேடியஸ்னு கேட்காம டிஸ்டன்ஸ். ஸோ ஏன்னா சாம்பரை பொறுத்த வரையும் அந்த எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ரெண்டு எட்ஜும் மெயின்டைன் ஆகணும்னு சொல்கிறதா இந்த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துங்க. ஸோ இது ஒரு 0.3 வேறு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்க முடியும். ஸோ இதை 0.5 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எஜ்ஜு 0.3 ரெண்டாவது எஜ்ஜு 0.5 கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த எஜ்ஜுக்கு உங்களுக்கு சாம்பர் அப்ளை ஆகணும்? இந்த எஜ். அடுத்து இந்த எஜ். அடுத்து இந்த எஜ். ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே அக்செப்ட். ஸோ இந்த கார்னர்லேருந்து இது ஃபஸ்ட்டு சேவ் பண்ண இந்த டாப்பில் உள்ளது ஃபஸ்ட்டு உள்ளது மேலேயும் அடுத்து உள்ளது கீழேயும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஒன்று மேலே ஒன்று கீழே அப்ளை ஆகி சாம்பர் கிரியேட் ஆகிட்டு. ஸோ எகைன் கேன்சல். ஸோ இந்த சாம்பர்லேயும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சாம்பர் எட்ஜுக்கு கமெண்ட் சாம்பர் CHAMBER அண்ட் எட்ஜ். ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா உங்களால் சாம்பர் எட்ஜ் எடுத்துக்கலாம். ஸோ CHAMPEREDGE. ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா இந்த கமெண்ட் எடுத்து லூப்புங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணிங்க டி என்டர். ஸோ ரெண்டும் காமன் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். 0.2 என்டர் 0.2 ரெண்டுமே காமன் தான். ஸோ இதில் லூப் இந்த லைனை கிளிக் பண்ணுறேன். இந்த லைன் இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இது கூட லைன் ஆகிருக்கு. ஸோ எந்த ஃபேஸில் எது சாம்பர் ஆகட் ஆகணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபேஸில் தான் வேணும் அப்படின்னா அக்செப்ட். ஓகே இந்த எட்ஜ் ஓகேனாலும் ஓகே கொடுத்துட முடியும். ஸோ உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்குது. ஸோ இது ஓகே அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் டிஸ்டன்ஸை மாற்றிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அக்செப்ட். ஸோ சாம்பர் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்கள் ஒரு தான் செலக்ட் பண்ணிங்க அது கண்டினியூஸாக அதில் எதெல்லாம் கனெக்டில் இருக்கோ அது எல்லாமே சாம்பர் கிரியேட் ஆகிடும். அடுத்தது இதில் உள்ள இந்த டேப்பர் ஃபேஸ், அதாவது நீங்கள் சாய்ட் மாடலிங்கில் அதாவது சாய்ட் எடிட்டிங் டூலை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸில் உள்ள ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. அதில் டேப்பரிங், எக்ஸ்ட்ரூட், ஆஃப்செட்டுங்கிற 3 ஆப்ஷன் அந்த ஃபேஸ்லேயே இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் இங்கே ஃபில்டர் பண்ணி அதாவது ஐகான்ஸ் மூலியமாக வச்சுருக்காங்க.